நார்மலாகவே முழிப்பு வராது. இந்த மார்கழி மாத குளிரில் 2 பெட்ஷீட் போத்தி படுத்திருக்கேன். இந்த குளிர் வந்து கம்மிங்கிற மாதிரி உள்ளே வந்து சத்தியமாக எந்திரிச்சு காலை கீழேயே வைக்க முடியல. சாக்ஸு போட்டு தான் நடக்கணும் போல், அந்தளவுக்கு வந்து தரையெல்லாம் சில்லுன்ட்டு இருந்துச்சு. எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் போய் வெயில் நின்னேன். சத்தியமாக சொல்கிறேன், உரைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் வந்து ஷாம்பு காலியாகாது. ஏன்னா வந்து நான் மாதத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கலாங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அந்தளவுக்கு குளிக்கிறதுக்கு, அதுவும் பல்லு விளக்கிட்டு வரேன், கிடுக்கிடுன்னு ஆடுது. எதுக்கு தான் இப்படி குளிர் பெய்யுதுன்னு தெரியல. ஏன்னா டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கே வந்து மழை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நல்லா இந்த குளிர் வேறு அப்படியான் இருந்துச்சு. மார்கழி மாதம் தானே, கோயில் போகலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு ஆஃபீஸில் நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு நான்வெஜ் செஞ்சு போய் அவங்க வயிற்றுச்சலையாக வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெஜ் மீல் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலி நேற்று நைட்டு எனக்கு திடீர்னு சாப்பாடு சாப்பிடணுங்கிறனால நேற்று நைட் ரசம் ரைஸ் வந்து ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நிறைய காய்கறி அந்த எல்லாமே கலராக போட்டு ஒரு மாதிரி பாஸ்தா லஞ்சுக்கு பண்ணிவிட்டேன். மார்னிங் வந்து ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ, அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. அந்த பெப்பர், அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட. அப்புறம் கிவியும் இப்போலாம் சாப்பிட பழகிக்கிட்டேன். ஏன்னா வந்து அதில் ரொம்ப பெனிஃபிட் இருந்துச்சு. நான் ரொம்ப ChatGPTலாம் இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன இது பண்ணலாம். இப்போ வந்து நான் வெயிட் கெயினுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜிம் போகிற வீடியோ போட்டாலும் அதிசயம் இல்லைன்னா நான் ஒரு 50 கிலோ ஏற்றலான்னு முடிவில் இருக்கேன். இப்போ ஒரு 47 கிலோவில் இருக்கேன். ஏற்றுவேனான்னு தெரியல, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.